கேட்டலாம். திரு மணிகண்டன், அமித்ஷா அவர்களுடைய வருகையை எப்படி பார்க்குறீங்க? உள்ளும் புறமும் அறிந்தவர்களில் ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, உங்களுக்கும் தெரியுங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்க்குறீங்க இந்த வருகை அப்படிங்கிறது? ஒரு பாஜகவுடைய மாநில நலன் அல்லது அது உள்ளிட்ட விஷயங்களோட மட்டும்தான் இருக்காரா, அல்லது கூட்டணிக்கான அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது உள்ளிட்ட அம்சங்களும் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை செல்வன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளைக்கு உள்துறை அமைச்சராக இங்க வரல. பாஜகவினுடைய மிக முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருடைய சென்னை விஜயம். நாளைக்கு என்னுடைய இது சரியா இருந்தா இரவு 10:30 மணிக்கு தான் அவர் வர்றார். இது முதல் விஷயம். எனக்கு முன்னாடி பேசின திரு KC பழனிசாமி அவர்கள் சொன்ன சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணையாத அதிமுக அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி கன்சாலிடேட் ஆகி இன்னைக்கு ஒரே அதிமுக, அம்மாவின் அதிமுக, புரட்சி தலைவரின் அதிமுக அவர் பின்னாடி தான் இருக்குது. நான் அறிந்த வரைக்கும் திரு பன்னீர்செல்வமோ இல்ல சசிகலாவோ சில நபர்கள் குறிப்பா நீதிமன்றத்துக்கு கட்சியை எடுத்துட்டு போனவங்கள கட்சியில உறுதியா சேர்த்த கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல திரு எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா இருக்கிறார். அதை பற்றி பாஜக எந்த அவருக்கு அழுத்தமோ புற அழுத்தமோ உள்ளழுத்தமோ கொடுக்கல. அதை பத்தி பேசவும் இல்லைங்க. அதிமுகவில் யாராவது மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பினால் டெல்லி வாசல் வழியா கதவு தட்டினா ஒருபோதும் அதிமுகவின் கதவுகள் திறக்காது. அது ராயப்பேட்டை ஆபீஸ அடிச்சு உடைக்காம நேரடியா அங்க மனு போட்டா வேணும்னா அந்த வாசல் திறக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டுங்க. கார்த்திகை செல்வன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் போன்ல பேசுறப்ப சொன்னேன், இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் சில உத்தரவாதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பங்குனி உத்திரம் இன்னைக்கு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதோடைய அடுத்த கட்ட ஒரு வெளிப்பாடு தான் நாளைக்கு திரு அமித்ஷா அவர்கள் இங்க வர்றது. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, நான் சொன்ன மாதிரி தமிழக அரசியலில் சில உத்தரவாதமான நகர்வுகள் நிச்சயமா நடக்கும். அது சில மிட் நைட் மீட்டிங், நாளைக்கு நடக்க போற மிட் நைட் மீட்டிங்ல ஒரு மாதிரியான சந்திப்புகள் இருக்கும். நாளைக்கு மறுநாள் நடக்கிறது ஒரு மாதிரியான இது இருக்குங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறப்ப நடக்கணும்னு விரும்புற நான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருந்துதான் பேச முடியும். ஒண்ணு என்னால சொல்ல முடியும், இந்திய தேசியம், திராவிட தேசியம், தமிழ் தேசியம், இது அநேகமும் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. மரியாதைக்குரிய நான் குருநாதரா மதிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் டெல்லி ஜோதிடரா மாறி அடிக்கடி இது சொல்லுவாரு. இன்னொரு விஷயமும் கூடுதலா சொல்லிடுறேன், அண்ணாமலைக்கு அரோகராவா அண்ணாமலைக்கு கோவிந்தாவா அப்படிங்கறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் அறிந்தவரை அண்ணாமலைக்கு கோவிந்தா அப்படிங்கறது நான் கேள்விப்பட்டேன். இதுதான் நடக்க போற நகர்வுகள். நாளைக்கு பங்குனி உத்திர நன்னாளி. எதுக்காக அண்ணாமலை அவர்களை இப்ப மாற்றணும்? அதுக்கு என்ன அவசியம் இப்ப வந்திருக்கு சார்? ஒரு விஷயம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கார்த்திகை செல்வன், பாஜகவோட உள் விவகாரங்களை தலையிட்டு இவங்களை தலைவராக போடுங்க அவங்கள போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி அதிமுக தன்னுடைய கட்சி விவகாரங்கள்ல இன்னொரு கட்சி தலையிடக்கூடாதுன்னு நினைக்குமோ அதே தான் அவங்களுக்கும். அவர்களே அண்ணாமலை நம்பி நாம நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஓவரா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது போன 2024 தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறுன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த ஆப்பிள்லயே சில உத்தரவாதமான வெற்றிகள், ஒரு 15 ஆப்பிள பறிச்சிருக்கலாம், இல்ல 18 ஆப்பிள் பறிச்சிருக்கலாம். அது அண்ணாமலையோட அவர் போட்ட சில உத்திகள் காரணமாக அது கரைஞ்சு போச்சு. ஆனா 2029 சார், நான் திரும்ப சொல்றேன், நான் டெல்லியில சார் அரசியல் பேசினாங்க சார், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. தமிழகத்துக்காக பேசிட்டு அப்புறம் 2 பேரும் அரசியல்வாதியா அவதாரம் எடுத்து அந்நியன்ல பாக்குற மாதிரி அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர் 2029 ஃபார் பிஜேபி அப்படிங்கிறது தான் ஒற்றை வரி புள்ளி. இந்த அடிப்படையில தான் கூட்டணி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் நிச்சயமா நாளைக்கு பங்குனி உத்திரம் இல்ல, அவரு திரு KCP சொன்னதுல நீங்க மறுக்கிற அந்த விஷயத்தை விட்டுரும். அதுல நானும் முரண்படல. திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு. ஒருங்கிணைந்த அதிமுகவுடைய தலைவரா நாம இருக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் பாக்குறாரு. அவருடைய பார்வை அதுதான், நான் மாற்றுக்கிறது சொல்லலை. ஆனால் திரு அமித்ஷா 2 இடத்துல அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் கூட்டணி பேசுகிறோன்னு சொன்ன பிறகு அதை மறுக்கவே இல்லைன்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்ற இடத்து தான் வராரு. இதுவரைக்கும் அதிமுக மறுக்கவில்லை அப்படின்னா கூட்டணி பேசுகிறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வராரு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்?
சார் அது என்னன்னா, அன்னைக்கு தமிழக நலன் சார்பா சில விஷயங்களுக்காக உள்துறை அமைச்சரை பார்த்தப்ப கூட்டணியை பத்தி சில ஆஃபர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல சொன்னது, கட்சியினுடைய மற்ற 2ஆம் நிலை தலைவர்களோடய நான் கலந்து பேசணும், கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு இந்த மாதிரி அமைப்புகள்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது, இதெல்லாம் பேசிட்டு விரைவில் நான் ஒரு முடிவை சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால கார்த்திகை செல்வன் சில அரசியல் நிகழ்வுகள் பத்திரிகையாளர்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல பொதுமக்கள் ஒரு படம் பார்த்தா அடுத்த சீன் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பாக்குற மாதிரி சொல்ல முடியாது. சில விஷயங்கள் ஊடகமாக இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் உத்தரவாதம் சொல்ற ஒரு தமிழ் தேசிய அதிபர் ஒரு மத்திய அமைச்சர் சந்திச்சார். ஆனா அவர் கேட்டீங்கன்னா மறுப்பார். அது யார் கூட்டிட்டு போனாங்க, யார் அவருக்கு கார் ஓட்டிக்கிட்டு போனாங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். அரை மணி நேரம் சந்திச்சாருன்னு கூட சொல்லுவீங்க. ஆனா ரவீந்திரன் துரைசாமி அது இல்லன்னு சொல்லுவாரு. இப்ப அடுத்து நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம். அதை ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா ஒருபோதும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாது அப்படின்னு சொன்னாரு. ஏற்பட போகுது, அண்ணாமலை எக்காரணம் கொண்டு மாத்த மாட்டாங்க, மோடியோட செல்ல பிள்ளைன்னு சொன்னாரு, மாத்த போறாங்க. அமித்ஷாவும் பழனிசாமி மீட் பண்ண போறதில்ல, நான் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் செக் பண்ணிட்டேன்னு உங்க டிவிலேயே தான் சொன்னாரு. அன்னைக்கே நான் உங்களோட மத்தியானம் 12 மணிக்கு இரவு 8 மணிக்கு 2 பேரும் சந்திக்க போறாங்க. அவரு இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறவரு என்ன காரணம் தெரியல, சமீபத்தில் ரொம்ப தடுமாறுறாரு. அவருடைய கணிப்புகள் சரியா அமையறது இல்ல. எழுதி வச்சுக்க, இவர் சொல்ற தமிழ் தேசிய அதிபரும் நேரடியாகவோ மறைமுகவோ இந்த கூட்டணி ஆதரிச்சு போறாரு. நாளைக்கு பங்குனி உத்திரம்ங்கிறது இப்ப அமைஞ்சு இந்த நடந்துகிட்டு இருக்கிற திமுக ஆட்சிக்கு ஒரு சபாய மணி, ஒரு மரண ஓசை கேட்க ஒரு மணி அடிக்கக்கூடிய நன்னாளா இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. சரி, பார்க்கலாம், பேசுவோம். உங்க விருப்பம் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அடுத்து என்ன நகர்வுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி பேசிட்டு மற்ற பற்றி வந்துடுறேன். அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில பலகீனமான ஒரு கட்சியாட்டா இருக்குது. 40% ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் இருந்த கட்சி 20% போயிட்டு இந்த 20% டெல்லி பாஜக மதிக்கிறாங்க. அதை நான் அக்செப்ட் பண்றேன். அந்த 20% மீதி தமிழ் தேசியம் ஒரு 7% எடுத்திருக்கிறாங்க. இந்துத்துவாவும் ரிபல்ஸும் ஒரு 7-8% எடுத்திருக்காங்க. பெரியார் அந்த இதுக்குள்ளேயும் பல இதுல திராவிட இயக்கம்னு அதிமுக நேரடியா சொல்லிட்டீங்க. அத ஒரு திராவிட கட்சி அப்படி. ஆனா தமிழ் தேசியம் இந்து தேசியம்லாம் சொல்றீங்க. அது யார் மறைபொருள்? நேர விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சீமான், என்டிகே, அண்ணாமலை, பாஜக, மு.க. ஸ்டாலினுக்கும் 8% கூடியிருக்கு. இது கருத்து குருடர்கள், தமிழ் மண்ணில் பொய்ய பரப்பக்கூடியவங்க, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு, ஸ்டாலின் கல்லணிங்கிறத மறைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. திராவிட இயக்கம்னு அந்த 7% வாக்கு ஸ்டாலின். ஒரு வார்த்தையை நான் பொதுவா சொல்லதிகாரத்தில் அனுமதிக்கிறது இல்ல, சரியான வார்த்தையும் இல்ல. கருத்து குருடருங்கதா? கருத்து குருடருங்கிற வார்த்தையா? இல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஆமா, அது 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 இப்ப அந்த 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 வார்த்தையை பயன்பாட்டில் இருக்க கூடாதுன்னு. சரி, ஓகே ஓகே, புரியுது புரியுது எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், தவிர்த்துக்கிறேன். இதுல இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் திருச்சி பேட்டியில ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று அல்ல, தெளிவா எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு மாற்று அல்ல, நாங்க பாசிட்டிவா வந்தவங்க, பைபிள்ல ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கத சொல்றாரு. குரான்ல ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நெருப்பை கொண்டு அணைக்க முடியாது, தண்ணியை கொண்டு தான் அணைக்க முடியுங்கிறத சீமான் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதையும் தாண்டி அவர் ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்கும் போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல்ல இவர் செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. அதே செல்லூர் ராஜே செத்த பாம்புன்னு சீமான் சொன்னாருன்னா இதெல்லாம் நிறைய விவாதிச்சிருக்கோம். நான் இப்ப இந்த விஷயத்தை பின்னாடி ஆகணும். அவர் பேசலாம். நான் என்ன கேக்குறேன், நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன்னா, அவர் சீமான் ஈரோடு கிழக்குல அண்ணாமலைக்கு மேல உள்ள உள்கட்சி இதுல